லிஸ்ட் ரெடி. தற்காலிக வேட்பாளர் பட்டியலை உருவாக்கிய தவிக. நேர்காணலை தொடங்கும் விஜய். தமிழக வெற்றிக் கழகம் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தற்காலிக வேட்பாளர் பட்டியலை தயார் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகர் விஜயின் தலைமையில் கட்சி தனது முதல் தேர்தலில் போட்டியிட தயாராகி வரும் நிலையில் இது ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். கட்சியின் உயர்மட்ட குழு மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் தகுதியான வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் இளம் தொழில் வல்லுநர்கள், சமூக சேவையாளர்கள் மற்றும் கடந்த ஓராண்டாக கட்சியின் அமைப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் களப்பணியாளர்கள் என பல்வேறு தரப்பினர் உள்ளனர். அரசியலில் புதிய முகங்களை அறிமுகப்படுத்தும் டிவிகேவின் உறுதிப்பாட்டை இந்த நடவடிக்கை வெளிப்படுத்துகிறது என்று கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சி தொடங்கப்பட்ட போது விஜய் தனது நெருக்கமான நிர்வாகிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்றாகும். விஜய் அடுத்த சில வாரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களை நேர்காணல் செய்து மதிப்பீடு செய்ய உள்ளார். இந்த நேர்காணல்களில் வேட்பாளர்களின் உள்ளூர் பிரச்சனைகள் குறித்த புரிதல், பொது சேவை அனுபவம் மற்றும் கட்சியின் கொள்கைகளுக்கான அர்ப்பணிப்பு, செலவு செய்ய பின்னணி உள்ளதா ஆகியவை முக்கியமாக ஆராயப்படும். நேர்காணல்களுக்கு பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் வட்டாரங்களில் இந்த தேர்வு செயல்முறை உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. டிவிகேவின் வருகை மாநில அரசியல் களத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியின் புதிய அணுகுமுறையும் விஜயின் செல்வாக்கும் முதல் முறை வாக்காளர்களையும் இளைஞர்களையும் ஈர்க்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஏற்கனவே தவிக முதல்வர் வேட்பாளர் விஜய் என்று தமிழக வெற்றிக் கழக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டணி பற்றி முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கப்படும் என்று தவிக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தவிக முதல்வர் வேட்பாளர் விஜய் என்று தமிழக வெற்றிக் கழக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உள்ளது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தற்காலிக வேட்பாளர் பட்டியலை தயாரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தலுக்கு முன்பாக கட்சியின் இருப்பை வலுப்படுத்த டிவிகே தலைமை முக்கிய தொகுதிகளில் கள அளவில் திட்டமிடலை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரப்பூர்வ பட்டியல் இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பெரும்பாலானவற்றில் போட்டியிட கட்சி திட்டமிட்டுள்ளது. வேட்பாளர் நேர்காணல்கள் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் விஜய் தனது அரசியல் அணியை எவ்வாறு கட்டமைக்கிறார் என்பதையும் 2026இல் நடைபெறவுள்ள முதல் பெரிய தேர்தல் சவாலுக்கு தனது கட்சியை எவ்வாறு தயார்படுத்துகிறார் என்பதையும் காண அனைவரும் ஆவலுடன் உள்ளனர். அதே சமயம் கட்சியில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி இடையே யாருடைய கை ஓங்கி இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.